சிவா திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் இளையன்குடி மாரநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க. அடியார் பெருமக்களுக்கு பணிவான வணக்கம். வருகின்ற 9வது மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை எம்பெருமான் மாரநாயனார் பிறந்தகையார் குரு பூஜை. நமச்சிவாய வாழ்க. ஆவணி மாதம் 17ஆம் தேதி மக நட்சத்திரம். எம்பெருமான் மாரநாயனார் பிறந்தகையார் மற்றும் அவருடைய துணைவியார் புனிதவதி தாயார் இருவரும் சிவஜோதியில் ஐக்கியமான நன்னாள். அந்த நன்னாளிலே தான் ஈசன் தம்முடைய அடியவராகிய மாரநாயனார் பிறந்தகனுடைய அருமை, பெருமை, புகழ், மகிமை இவற்றை உலகிற்கு பறைசாற்றும் பொருட்டு எம்பெருமான் ஈசன் அந்த நள்ளிரவு வேளையிலே திருவமுது வேண்டி எம்பெருமான் மாரநாயனார் பிறந்தகையருடைய வீட்டின் கதவை தட்டுகிறார். வறியவராக, அடியவராக, எளியவராக, முதியவராக, மிகச்சிறந்த ஒரு அடியாராக வந்து மாரநாயனார் பிறந்தகனுடைய இல்லத்திலே சாப்பாடு கேட்டவுடனே அந்த இரவு நேரத்திலே கணவன் மனைவி இருவரும் எம்பெருமான் மாரநாயனார் பிறந்தகையார் மற்றும் அன்னை புனிதவதி தாயார் இருவரும் செய்வதறியாது தேய்த்து நிற்கின்றனர். காரணம், எம்பெருமான் ஈசன் மாரநாயனாருடைய அந்த செல்வ வளத்தினை சுருங்க செய்கிறார். நமச்சிவாய வாழ்க. மனம் சுருங்காத மாறன். அந்த மாறனடிகளுடைய பக்தி தரத்தினை உலகிற்கு எடுத்துக்காட்டும் பொருட்டு அவருடைய வாழ்க்கையிலே செல்வம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தேயத் தொடங்குகிறது. வறுமை, சாப்பாட்டிற்கு ஏற்கனவே வழியில்லாத நிலையிலே அடுத்த வருடத்திற்கான உணவிற்கு தேவைக்காக அன்றைய பகல் பொழுதினிலே இருக்கின்ற நெல்மணிகளை விதைத்து ஈசனாரால் வருகின்ற அடுத்த வருடம் நல்லபடியாக நெல்மணிகள் நல்லபடியாக விளைந்து மீண்டும் அந்த திருவமுது செய்கின்ற அன்பர்களுக்கு சிவசேவை என்ற வகையிலே பசிப்பினி மருத்துவராக விளங்கிய இளையங்குடி மாரநாயனார் பிறந்தகையார் மீண்டும் நல்லபடியாக அன்பர்களுக்கு அந்த அன்னம்பாளிப்பினை செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கிய குறிக்கோளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே தான் ஈசன் இரவு நேரத்திலே வந்து உணவு வேண்டும் என்று கேட்கிறார். நமச்சிவாய வாழ்க. சிவசிவா சிவசிவா. மாரநாயனார் பிறந்தவனுடைய அந்த அருமை, பெருமை, புகழ் இவற்றை நிறைய நாம் அறிந்திருப்போம். பல சொற்பொழிவுகளிலே கேட்டிருப்போம். அந்த வகையிலே மாரநாயனாருடைய குரு பூஜை வருகின்ற 2ஆம் தேதி அடுத்த மாதம் செப்டம்பர் 2 ஆவணி 17 திங்கட்கிழமை என்ற மகம் நட்சத்திரத்திலே குரு பூஜை நடைபெற இருக்கிறது.